நம்மளோட வாழ்க்கை மன மகிழ்ச்சியாகவும், மன நிறைவோடையும், செல்வ வளத்தோடையும் வாழணும் அப்படிங்கிற மாரி தான் நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய ஆசை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஆசை எல்லாருக்கும் அமையுதா அப்படின்னு சொன்னா நிச்சயமா இல்ல. நம்ம என்னதான் நல்லா சம்பாதிச்சாலும், நல்ல வேலைகள் செஞ்சாலும், சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு நெனைச்சாலுமே, நம்ம செய்ற செயல்களாகட்டும், நம்ம வாழ்க்கையாகட்டும் பல தடங்கல்கள நம்ம தாண்டி வரத்தான் செஞ்சுட்ருப்போம். ஏன் இப்படி நடக்குது? நம்ம நல்லா தானே இருக்கிறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், நல்லா வாழ்றோம், நல்ல எண்ணங்களோட இருக்கோம், எல்லார் கூடயுமே அன்பா பழகுறோம், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாரி தான் நம்ம நெனைக்கிறோம். அப்புறம் நமக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற மாரி நம்ம ஒவ்வொரு சமயங்கள்லயுமே அந்த செயல்கள நம்ம எண்ணி யோசிக்க தான் செஞ்சுட்ருப்போம். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மள்ல எல்லாருமே நமக்குள்ள கேட்டுட்டு தான் இருப்போம். அதற்கான விடை அப்படிங்கிறது இப்ப வரைக்குமே நமக்கு தெரியாது. நம்ம என்ன தவறு செய்வோம் அப்படிங்கிறது தெரியாமலே நம்மளோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம். ஆனா நமக்கு தெரியாம என்னென்ன செயல்கள் செய்றோம், அந்த செயல்கள் மூலமா நம்ம வாழ்க்கை எவ்வளோ பாதிப்படையுது அப்படிங்கிறது நெறைய பேர் அத தெரியாம தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்மளோட செயல்கள் மட்டும் நல்லா இருந்தா போதுமா? நம்ம சுத்தி இருக்கிறவங்களோட செயல்களும் நல்லா இருந்தா மட்டும் தான் நம்மளோட வாழ்க்கையுமே ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருக்கும். ஆனா சுத்தி இருக்கிறவங்கள நம்மளால மாத்த முடியுமா? நிச்சயமா மாத்த முடியாது. நம்ம என்னதான் அவங்க கிட்ட சொன்னாலும் அவங்களோட பேசிக் கேரக்டர் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்க தான் செய்யும். அத அவங்களால மாத்திக்க முடியாது அப்படின்னு சொன்னாலுமே, நம்மளோட கேரக்டர மாத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா 200% நம்ம வாழ்க்கையில ரொம்பவே ஹேப்பியாவும், மகிழ்ச்சியாவும் வாழலாம். நம்ம ஒரு ஹேப்பியான வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு சொன்னா, நம்ம உறவினர்கள் ஆகட்டும், நம்ம சுத்தி இருக்கிறவங்களாகட்டும், நமக்கு தேவை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே, எந்த உறவுகள நம்ம பக்கத்துல வச்சிருக்கணும், எந்த உறவுகள தூரமா வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நிச்சயமா நம்ம வாழ்க்கை வசந்த காலமா மாறும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. இது என்னோட பெர்சனல் விஷயத்துல நான் அனுபவிச்ச ஒரு விஷயத்த தான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கிறேன். நானுமே என்னோட பெர்சனல் விஷயங்கள ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறமா நம்ம என்ன தவறு பண்ணோம் அப்படிங்கிறத நான் கொஞ்ச நாள் கழிச்சு தான் ரியலைஸ் பண்ணேன். அது என்ன அப்படிங்கிறத ஒரு 5 விஷயமா நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எதிர்மறையான ஆட்கள் அப்படிங்கிறவங்கள நம்ம கொஞ்சம் தள்ளி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா எப்போதுமே நெகட்டிவா தான் பேசுவாங்க. இதெல்லாம் எங்க நடக்க போகுது? நீ இதெல்லாம் செய்யாத. இதெல்லாம் பார்த்தன்னு வச்சுக்கயேன், நிச்சயமா உனக்கு லாஸ் ஆயிரும். நீ கடன்ல தான் வருவ அப்படின்னு சொல்லி, நாம ஒரு விஷயம் செய்றோம் அப்படின்னு சொன்னா அதற்கு முட்டுக்கட்டை போடுவாங்க. அவங்கள தள்ளி வைக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்ததா தற்பெருமை பேசுவாங்க. அவங்க வீட்ல ஒரு டிவி வாங்கிட்டாங்க, ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாங்க, ஒரு புடவ வாங்கிட்டாங்க, ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டாங்க, நான் ஒரு சோஃபா வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எப்போதுமே தன்னை மிகைப்படுத்தியே பேசிட்டு இருப்பாங்க. நம்ம மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க. இவங்கலாம் நல்ல உறவுகள் அப்படின்னு சொல்லி நம்ம எத வச்சு எடுத்துக்க முடியும்? அடுத்ததா புரளி பேசுவாங்க. இப்ப நம்ம ஒரு காம்பவுண்டுக்குள்ள 4 பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, மத்த 2 பேர பத்தி நம்மகிட்டயே வந்து சொல்லுவாங்க. "பாத்தியா அவ எப்படி இருக்கிறா? அங்க தண்ணி கொட்டுறா, இத இப்படி செய்றா, துணிய எங்க காய வைக்கிறா" அப்படிங்கிற மாரி நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க. நாமளுமே அவங்க கிட்ட நல்ல விதமா பேசுவோம். ஆனா நம்மள பத்தி திரும்ப அவங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறதுல என்ன இருக்கு? நிச்சயமா சொல்ல தான் செய்வாங்க. அடுத்தது முக்கியமான விஷயம் நேரத்தை வீணடிக்கும் நபர்கள். நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பல பிளான் வச்சிருப்போம். ஆனா அந்த பிளான எல்லாம் டோட்டலா சொதப்பிருவாங்க. வந்து உட்கார்ந்து தேவையில்லாத பேசி நேரத்தெல்லாம் வீணடிச்சுட்டே இருப்பாங்க. இத தொடர்ந்து நாம பண்ணோம் அப்படின்னு சொன்னா, நிச்சயமா நம்ம வாழ்க்கையில பின்னோக்கி போறதும் அப்படிங்கிறத நாம உணர்ந்தோம் அப்படின்னு சொன்னா, அத அவாய்ட் பண்ணலாம். அடுத்ததா பொறாமைப்படும் நபர்கள். நம்ம வீட்ல ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, சூப்பர் பரவால்ல, நல்லா இருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனா அத மனசார அவங்க சொல்லுவாங்களா அப்படின்னு சொன்னா நிச்சயமா இல்ல. இந்த 5 விஷயங்கள நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னா, நிச்சயமா வாழ்க்கையில முன்னேறலாம். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.